ஹாய் காவேரியன்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு சைட்வைஸில் தான் மூமெண்ட் ஆகிருக்கு. பார்க்குறோம் ஒரு 3-4 டேஸாக இதே மாதிரி மூமெண்ட்டு தான் இருக்குது. ஏன்னா லாட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் அன்சர்டன்ட்டி. இவர் ட்ரம்ப் என்ன பண்ண போகிறாரு, இந்தியா எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, எப்படி இந்தியா அமெரிக்கா டீல் போக போகுது அப்படிங்கிற ஒரு காரணம் ஐ திங்க் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். நான் அதனாலேயே எப்படி போகிறது அப்படின்னு தெரியாமல் அப்படியே மார்க்கெட்டு தத்தளிச்சிட்ருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயத்தில் இந்த ஜெயின் ஸ்ட்ரீட் அவங்களுடைய ப்ராப்ளம் அதுவும் மார்க்கெட்டை வெகுவாக பாதிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இதனால் பார்த்திங்கன்னா அந்த வால்யூம் ஆஃப் ட்ரேட்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. தென் அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரிலேட்டட் ஸ்டாக்ஸு கூட அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவராக இருக்கும் இன் Q1 ஆர் பியாண்ட் அப்படின்னு கூட அந்த ஒப்பீனியன் வருது. ஸோ இதனால் பல காரணத்தினால நம்ம சொல்லுவேன் தட் ஏன்னோ இந்த ஷேர் மார்க்கெட் அப்படியே சைட்வேஸில் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம அஃப்கோர்ஸ் நம்மளோட Q1 ரிசல்ட்ஸ் அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு வேற அந்த எதிர்பார்ப்பு வேற இருக்குது அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் நான். ஸோ இப்போ இன்றைக்கி என்ன எக்ஸசைஸ் அப்படின்னா ஃபியூ திங்ஸ் எப்படி சில செக்டார்ஸு பிஹேவ் பண்ண போகுது அதை பற்றி பார்த்துடலாம். அப்புறம் அது முடித்த உடனே இன்னொன்று என்னென்னா, இந்த ஆம்ஃபி இருக்காங்க பாருங்கள், தி அசோசியேஷன் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஸ்டியூட் இருக்கு பாருங்கள், அவங்க டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அப்புறமேல கன்க்ளூஷனாக எப்படி எந்தெந்த செக்டார், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது நேற்று கூட நம்ம இதை பார்த்தோம், FMCG செக்டரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நம்ம அதில் ஒரே ஒரு ஸ்டாக் ஜோதி லேபை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். மித்த ஒரு 5-6 ஸ்டாக் இருக்குது. அதோட அனாலிசிஸ் என்ன அப்படிங்கிறத கூட கூகுள் ஷீட்டில் போட்டிருக்கேன் நான். நீங்கள் அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்டு அதையும் ஒரு குயிக்காக பார்த்துடலாம். இதை தவிர இந்த எதுலையுமே சம்மந்தப்படாமல் ஒரு தனியாக ஒரு 2 ஸ்டாக் இருக்குது, லைக் ஹெரிட்டேஜ் அண்ட் டோட்லா டைரி அப்படின்ட்டு. அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய டாபிக் பற்றி பேச போகிறேன். எல்லாமே ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் பேச போகிறேன். இப்போ டாபிக்குள்ளே டைவ் பண்ணிடலாம். எந்தெந்த செக்டர் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்ட்டு. ஃபஸ்ட் ஐடி செக்டர்ஸ் அவங்க தான் இன்னும் ரிசல்ட்ஸு ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அந்த த டாப் Tier 1 ஐடி கம்பெனிஸ் இருக்குது பாருங்கள், அண்ட் அந்த கம்பெனிஸ் த டாப் 5 அது அவங்க லாஸ்ட் டைமே சொல்லிட்டாங்க பெரிய லெவலில் க்ரோத் இருக்க போகிறதில்ல அப்படின்ட்டு. அவங்க கைடன்ஸோ 1-3% அப்படி தான் நிறைய ஆஃப் த கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு அதனால் அதில் ஒன்றும் சர்ப்ரைஸ் இருக்காது. பர்ஹாப்ஸ் நான் என்ன சொல்வேன்னா, ஈவன் நெகட்டிவ் கூட க்ரோத்து கூட கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்ஸ்டெட் ஐடியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் Tier 2வில் பார்க்கலாம். அதில் ஃபார் பெட்டர் இருக்குது. நாளைக்கு கூட அந்த இப்போ ரீசண்டாக லிஸ்டான ஒரு கம்பெனி ஹெக்ஸவேர் அதை பற்றி டீல் பண்ணலான் இருக்கேன். அண்டு அதை பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ இந்த Tier 2 கம்பெனிஸில் பார்த்திங்கன்னா இந்த பர்சிஸ்டன், கோஃபோர்ஜ், தென் ஹெக்ஸவேர், இந்த மாதிரி கம்பெனிஸை பார்க்கலாம். ஏன்னா இதில் தான் நல்ல க்ரோத் இருக்குது. அண்டு ராதர் வி கேன் சே த மிட் கேப் செக்ஷன் ஆஃப் ஐடி சர்வீசஸ்ன்னு சொல்லலாம். இங்கே நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் இந்த குவார்ட்டரில், மச் பெட்டர் தென் இந்த Tier 1 கம்பெனிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். நாட் அ ஃபினாமினல் பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்காது, பட் டெஃபினட்டாக இவங்க நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தி ஆட்டோ செக்டர்ஸ். இன்றைக்கி பாருங்கள், ஈவன் டாட்டா மோட்டார்ஸ் கூட பார்த்திங்கன்னா கிளியராக சொல்லியிருக்காங்க அவங்களுடைய JLRம் அண்டு லேண்ட் ரோவர் அவங்களுடைய சேல்ஸ் இந்த குவார்ட்டரில் குறைச்சி தான் இருக்கும் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அவங்களுடைய மேஜர் மார்க்கெட் ஒரு அமெரிக்கன் மார்க்கெட்டு.
அங்கே தான் அந்த ட்ரம்ப்போட விளையாட்டுனால அவங்களுக்கு வந்து சேல்ஸ் வந்து வெகுவாக பாதிச்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயத்தில் இப்போ இந்தியா எடுத்துட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு மேஜர் போர்ஷன் கிடையாது. இன்ஃபேக்ட் அவங்களுடைய டோட்டல் டர்ன் ஓவரில் ஆர் ரெவன்யூவில் டாடா மோட்டார்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் சம் த்ரெட் வந்துட்டுருக்கு. எங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்னெட்ஸ்லேருந்து வந்துட்டுருக்கு. மேபி அது வந்து Q1 அஃபெக்ட் ஆகாது, பட் டவுன் த லைன் தெர் இஸ் Q2ல அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனால் இந்த கம்பெனி ஸ்ப்ளிட் ஆக போது பேசஞ்சர் டிவிஷன் தனியாக, கமர்ஷியல் டிவிஷன் தனியாக பார்ப்போம். அது என்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. பட் த பேசஞ்சர் கார்ஸ் இன் ஜென்ரலே பார்த்திங்கன்னா ஈவன் ஹுண்டாய் கூட அவங்களுடைய சேல்ஸ் வந்து நல்லா இல்லை. நம்ம ஏற்கனவே பழைய வீடியோவில் கூட நம்ம பேசியிருக்கோம் அதை பற்றி. மாருதியும் அதே மாதிரி தான் அவங்களுடைய ரிசல்ட்ஸ் இருக்க போது. மேபி எக்ஸ்போர்ட் ஃப்ரண்டில் நல்லா பண்ணலாம், பட் அவங்களோட டொமஸ்டிக் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த லெவலுக்கு இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் டூ வீலர் செக்ஷனில் பார்த்திங்கன்னா இப்போ நியூ பிளேயர்ஸ்லாம் எமர்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க ஆன் த எலக்ட்ரிக் சைடில். ஸோ டூ வீலர் பார்த்திங்கன்னா டிவிஎஸ் நம்பர் 1 ஆகிட்டாங்க, பஜாஜ் வந்து நம்பர் 2, ஓலா வந்து நம்பர் 3 அண்ட் ஏத்தர் வந்து நம்பர் 4 பொசிஷனில் போயிட்டாங்க. பட் அகெயின் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு சம் ப்ராப்ளம் வரப்போகுது. இந்த கம்பெனிஸ் எல்லாம் அவங்க வந்து ஸ்டில் ஒரு ஆல்டர்னேட் சப்ளையர் கண்டுபிடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இல்லாட்டா இந்தியாவிலே அது எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கும் இன்னும் அந்த வேஸ் அண்ட் மீன்ஸ் கண்டுபிடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் Q1 வந்து பெட்டராக இருந்தாலும் பட் Q2லேருந்து சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படின்னு தான் அசியூம் பண்ணோம். அவங்க ஏற்கனவே அந்த சேல்ஸ்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறமேல வந்து இந்த டெக்ஸ்டைல், அஃப்கோர்ஸ் டெக்ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா யூகேவோட அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம். அங்கே 0 டியூட்டியில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அது ஆனால் அது இம்ப்ளிமெண்டேஷன் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் அமெரிக்காவில் வந்து நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய காம்படிட்டர்ஸ்லாம் பாருங்களேன், ஏதர் வியட்நாமாக இருக்கட்டும், இல்லாட்டா பங்களாதேஷ், இல்லாட்டா தாய்லாந்து, மலேசியா, இந்த மாதிரி பீப்புளோட நம்ம கம்பீட் பண்ண போகிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தென் அவங்களோட நமக்கு பெட்டர் டாரிஃப் இருக்க போகுது ஆர் லோவர் டாரிஃப் இருக்க போகுது. அதனால வந்து இந்த டெக்ஸ்டைல் யூனிட்ஸ் யார் யார் வந்து அமெரிக்கா ஃபேஸ் பண்ணி இருக்காங்களோ, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய ஷேர்ஸ்லாம் நல்லா பண்ணும். பட் ஆனால் எல்லாருமே இந்த டீலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. அப்புறம் இந்த எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அகெயின் இப்போ வந்து தெர் வில் பி சம் செட்பேக்கு. ஃபாக்ஸ்கான் வந்து அவங்களுடைய சைனீஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இன் இந்தியாலாம் வித்ரா பண்ணிகிட்ருக்காங்க. மேபி இந்தியன் ட்ரீம் பாருங்கள், ஐஃபோன் எக்ஸ்போர்ட் பண்ணணுங்கிறது, அதுக்கு சம் செட்பேக்கு அங்கேருந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படி வந்து இந்தியா வந்து ஃபர்தராக அவங்களுடைய எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்டை வந்து பூஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கணும். பட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஈவன் கம்பனன்ட்ஸுக்கு கூட PLI ஸ்கீம் கொடுத்தனால மேபி இந்தியன் டொமஸ்டிக் மார்க்கெட்டுக்கு இந்த பீப்புள் வந்து சப்ளை பண்ணாலே இவங்களுடைய ரெவன்யூ க்ரோத்தை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் பார்ப்போம், அமெரிக்கா வந்து ஃபெதர் இந்த கேப் அப்படின்னு தான் சொல்லலாம். மேபி அந்த மார்க்கெட்டும் அவங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அவங்களும் நல்லா எக்ஸ்போர்ட் பண்ணலாம். பட் த டீலுக்காக தான் இந்த செக்டாரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபார்மா கம்பெனி எடுத்துட்டிங்க அப்படின்னா CDMO பிளேயர்ஸ்க்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. லூப்பினாக இருக்கட்டும், இல்லாட்டா லாரஸ் லேப், தென் நியூலண்ட் ஃபார்மா, தென் ப்ளூ ஜெட், இந்த மாதிரி இந்த CDMOவில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்க நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த டாரிஃப் வார்னால் அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. எந்த வித டாரிஃப் ப்ராப்ளம் வந்தாலும் இவங்க ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்புறம் இந்த FMCG அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். இந்த குவார்ட்டரில் ஸ்லைட் க்ரோத்தை அவங்க காமிக்க போகிறாங்க. நிறைய ரிப்போர்ட் அதுதான் சொல்லுது. அதனால தான் நேற்று வந்து ஜோதி லேப் எடுத்து பேசணும். இன்றைக்கி வந்து மித்த கம்பெனிஸ்லாம் நான் பேசுகிறேன். அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ நீங்கள் கூட பார்த்து பயனடைஞ்சிக்கலாம். தெர் இஸ் அந்த கூகுள் ஷீட்டில் வந்து அதோட ரிசல்ட்ஸ்லாம் இருக்குது, கம்பேரிட்டிவ், ஈவன் வேல்யூவேஷன் இது கூட இருக்குது. அவங்க பிஸ்னஸ் அந்த பிராண்ட் எல்லாமே ஒரே இதில் கொடுத்துருக்கு. நீங்கள் பார்த்து பயனடைஞ்சிக்கோங்க. தென் வந்து இந்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி அதுக்கு வந்து என்ன நடந்தாலும் எப்படி மித்த செக்டார்லாம் இருந்தால் கூட இந்த டிஃபென்ஸ் செக்டாரை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. எதர் அது வந்து பாரத் டைனமிக்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டா BELஆ இருக்கட்டும், இல்லாட்டா கொச்சின் ஷிப்யார்ட், கார்டன் ரீச், இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸும் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளூடிங் தி அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ், அந்த மாதிரி கம்பெனிஸ்குள்ளே இந்த டேட்டா பேட்டர்ன்ஸ் எல்லாமே
நல்லா பண்ணுறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. இது மனசில் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா அந்த டிஃபென்ஸ் செக்டாருக்கு கவர்மெண்டோட ட்ரெமெண்டஸ் ஃபோக்கஸ் இருக்குது. ஏன்னா அந்த தேட்டர் ஆஃப் த வார் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுது. அதனால வந்து இந்த டிஃபென்ஸ் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும், அதை பண்ண போகிறாங்க அப்படின்னு கூட நம்ம கிளியராக திட்டவட்டமாக சொல்லிடலாம். அப்புறமேலே தி ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ், அதில் வந்து 2 கம்பெனிங்க. ஒன்று ரீசெண்ட்லி லிஸ்டட் கம்பெனி பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ்னுங்க, அப்புறம் அனதர் வந்து கேப்ரியல். இந்த 2 ஸ்பேர் பார்ட் கம்பெனிஸும் வில் டூ வெல். அண்ட் இவங்களுடைய அனாலிசிஸ் ஆஃப் த ஃபுல் அனாலிசிஸ் வந்து நாளைக்கு வந்து அலாங் வித் த எக்ஸவேரோட பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கம்பெனி டு பி வாட்ச்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 கம்பெனியும் பாருங்கள் க்ளோஸாக. தென் தேர் 2 பேரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நிறைய அனலிஸ்ட் வர ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுதான் என்னுடைய ஷார்ட் வியூ. அண்டு அதே சமயத்தில் இந்த கமாடிட்டி ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் இப்போ வந்து என்திங்காக இருக்குது. ஜஸ்ட் லைக் அலுமினியம், அயன் அண்ட் காப்பர் எல்லாமே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேரிஃப் வந்து அமெரிக்காவில் வீச்சிருக்காங்க. இந்த காப்பர் ப்ரைஸ்லாம் ஏறிடுச்சு சடனாக. ஸோ இந்த கமாடிட்டி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து டெஃபினட்டாக வந்து டு பி செக்டார் டு பி வாட்ச்ட் அப்படின்னு தான் சொல்லணும். பட் நமக்கு செட்பேக் இருக்க போது, எஸ்பெஷலி இந்த அமெரிக்கன் மார்க்கெட்டில். அண்டு அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா ஸ்டில் அதில் வந்து 25% டேக்ஸ் பே பண்ணோம். இதை வந்து இன்னும் ரிசால்வ் ஆகலை. ஈவன் இந்த டீல் சைன் பண்ணால் கூட இந்த ஐட்டம்ஸ்லாம் 50% டேக்ஸ் தான் இருக்க போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. வித் திஸ் அந்த செக்டார் அனாலிசிஸ் முடிவுக்கு வருது. அப்புறம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து தி ஆம்ஃபி இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அபவுட் த மியூச்சுவல் ஃபண்டோட பிஸ்னஸை பற்றி. அதில் பார்த்தீங்கன்னா இது ஆக்டிவ் மேனேஜ்டு ஈக்விட்டி இருக்குது பாருங்கள். இந்த ஓவரால் பிக்சரில் சொல்கிறேன். இது வந்து 23,587 crores. பட் மேலே பார்த்தீங்கன்னா 19,000 and odd crores தான் வந்திருக்கு. இது வந்து 24% இன்க்ரீஸ். ஸோ 5 months டிக்ளைன் ஆனது வந்து இப்போ அரெஸ்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா என் எக்ஸ்பெக்டேஷன் இது வந்து ஒரு டீல் சைன் ஆகிடும், தென் இதெல்லாம் முடிவுக்கு வந்துடும் அந்த எதிர்பார்ப்பு இருந்தனால தென் ஜூனில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து கண்டினியூ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். அதே சமயத்தில் இந்த எஸ்ஐபி பாருங்கள், எஸ்ஐபி வந்து வெகுவாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 27,269 crores. இந்த லாஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா 26,688 crores வரைக்கும் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த எஸ்ஐபி கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்க அவங்க குறைக்கவே இல்லை, அவங்க கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பட் அதே சமயத்தில் நம்ம இன்னொன்று புரிஞ்சுக்கணும், நிறைய பேர் வித்ட்ராவும் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆர் ரதர் என்கேஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிகிட்டு இருக்கனாலையும் தெர் இஸ் அ ஃபால் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. ஸோ த லம்சம் ப்ளஸ் இந்த எஸ்ஐபி தான் டோட்டல் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியோட சைஸை காமிக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த இதில் வந்து நம்ம வித்ட்ராவலையும் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான். பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா the AUM ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி வந்து க்ரோ ஆகிருக்கு இந்த தடவை. இட் இஸ் வந்து 74.4 lakh crores வரைக்கும் இருக்குது. லாஸ்ட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா தெர் இஸ் லாஸ்ட் மந்த் மேலே பார்த்தீங்கன்னா 72.2 lakh crores இருந்தது. அதனால் வந்து அஸ் அ மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி வந்து க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் நம்ம. இதே சமயத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, த கோல்டு ETF இட்ஸ் அ பாசிவ் ஃபண்டு தான். அதில் வந்து நிறைய கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. ஸோ ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த அன்சர்டன்டி டைமில் வந்து நிறைய பேர் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுவும் வந்து எல்லாருமே கோல்டு ETF தான் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. அதோட அமௌண்ட் மட்டும் லாஸ்ட் மந்த் மட்டும் வந்தது 1,236 crores. இதுதான் வந்து ஷார்ட்டாக நம்ம வந்து இதுலேருந்து கேதர் பண்ணுற இன்ஃபர்மேஷன். அஃப்கோர்ஸ் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்க அப்படின்னா டெட் ஃபண்ட்ஸுக்கு நெகட்டிவாக தான் கான்ட்ரிபியூஷன் இருக்குது. தெர் இஸ் வித்ட்ராவல் தான் நிறைய இருக்குது. ஏன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் ஃபாலிங் சிச்சுவேஷனில் எல்லாரும் என்கேஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதே சமயத்தில் திமேட்டிக் ஃபண்டுக்கும் இது குறைய ஆரம்பிச்சிருக்கு கான்ட்ரிபியூஷன். பட் அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்புக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஆக்டிவாக அகெயின் பர்ஃபார்மிங் இது பார்த்தீங்கன்னா மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் அதில் தான் நிறைய கான்ட்ரிபியூஷன் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் லிக்விட் ஃபண்ட்ஸு அதெல்லாம் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ்
ஃபண்ட்ஸு அதில் வந்து வித்ட்ராவல் தான் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஆனால் இந்த ஹைப்ரிட் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா 23,222 crores வந்து ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லணும். அதேமாதிரி நிறைய நியூ ஃபண்ட் ஆஃபர் வந்திருக்கு, அது மூலமாக கலெக்ட் பண்ணது 4,170. அண்டு இந்த டைமில் வந்து நம்ம இன்னொன்று பார்க்கணும், தட் பிளாக் ராக் அண்டு ஜியோவும் சேர்ந்து ஒரு நியூ ஃபண்ட் ஆஃபர் ஃப்ளோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயும் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வந்து மார்க்கெட் கலெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு இந்த டைமில் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அனதர் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆஃப் த டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி இந்த குவார்ட்டரில் ஒரு நல்ல சிம்டம்ஸ் தெரியும் ஃபார் க்ரோத்து. அதனால இந்த செக்டாரை எடுத்து அனலைஸ் பண்ணியிருக்கேன். இட் இஸ் நார்மலி கன்சிடர் என்னென்னா ஒரு டிஃபென்சிவ் செக்டார் அப்படின்னு தான் சொல்லுவோம். அமங் த கம்பெனிஸை பார்த்தீங்க அப்படின்னா இது டெட் ஃப்ரீ கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஜோதி லேப்ஸ் அந்த மாதிரி. பட் டெட்டு ஜாஸ்தி இருக்கிற கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா கோட்ரோஜ், அப்புறம் அதுக்கடுத்து வந்து டாடா ப்ராடக்ட்ஸ். ஆனால் டாடா ப்ராடக்ட்ஸ் has got நிறைய அப்பீல் இருக்குது, நாட் ஓன்லி இந்தியா பட் ஆல்சோ அப்ராடில். அண்ட் இந்த ஜோதி அந்த மாதிரி லேப்ஸ்லாம் தே ஆர் மோர் இந்தியன் ஃபோக்கஸ்ட் அப்படின்னு சொல்லணும். அதே சமயத்தில் இந்த டாபர் அந்த மாதிரி கம்பெனிஸு போத் டொமஸ்டிக் மார்க்கெட்டும் இருக்குது அண்ட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அண்டு நிறைய பேராமீட்டர்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா இமாமி அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம இதுக்கு எல்லா அனாலிசிஸும் நான் கொடுத்துருக்கேன் அலாங் வித் த பிராண்ட்ஸ் ஆல்சோ. இப்போ ஜோதி எடுத்துட்டிங்கன்னா உஜாலா இஸ் ரொம்ப ஃபேமஸ், ஹென்கோ டிட்டர்ஜென்ட் அந்த மாதிரி. அண்டு இன்கேஸ் ஆஃப் இமாமி பார்த்தீங்கன்னா நவரத்னா ஆயில், போரோ ப்ளஸ் க்ரீம் அண்டு ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம் அந்த மாதிரி க்ரீம். அவங்க இந்த ஜண்டு பாம் இஸ் அதர் இம்பார்ட்டன்ட் இது அவங்களுடைய பிராண்டு. அண்டு நெக்ஸ்ட் வந்து டாபரில் பார்த்தீங்கன்னா டாபர் ஹனி, டாபர் ரெட் டூத் பேஸ்ட் அண்டு ஹாஜ்மலா அண்டு ஒடாமாஸ், அப்புறம் ரியல் ஜூஸ் ஜஸ்ட் லைக் ட்ரோபிக்கானா மாதிரி ரியல் ஜூஸுங்கிறது இவங்களுடைய ஸ்டேபிள்லேருந்து வருது. இதில் வந்து ஈவன் மேரிகோ கூட அனலைஸ் பண்ணியிருக்கேன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனிஸ் ஆஃப் த எஸ்டர் இயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து அகெயின் தே ஸ்டார்டட் பர்ஃபார்மிங் அப்படின்னு தான் சொல்லும். அந்த பேராசூட் கோகனட் ஆயில் இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிராண்டு. இப்போ வந்து அதோட இதெல்லாம் ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நிறைய நியூ கம்பெனிஸ் அக்வயர் பண்ணியிருக்காங்க வேறு. அப்புறமேல சஃபோலா, இப்போ வந்து இந்த சஃபோலா தெர் இஸ் சன்ஃப்ளவர் ஆயில், இதோட கஸ்டம் டியூட்டி வந்து நிறைய குறைச்சிருக்காங்க, எஸ்பெஷலி இந்த எடிபிள் ஆயிலோட கஸ்டம் டியூட்டி. அதனால் இது வந்து பெனிஃபிட் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த கம்பெனிக்கு இன் இந்த கோர்ஸ் ஆஃப் திஸ் இயர் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் கோட்ரேஜ் இதை எடுத்துட்டிங்கன்னா தெர் இஸ் அ குட் நைட், ஹிட், இதெல்லாம் வந்து இவங்களுடைய பாப்புலர் பிராண்டு. டாட்டா பிராண்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா டாட்டா டீ, டாட்டா சால்ட்டு, தென் வந்து டாட்டா காஃபி. ஸோ இதெல்லாம் ரொம்ப பாப்புலர் அப்படின்னு தான் சொல்லணும். இதில் என்ன பியூட்டி ஆஃப் திஸ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எஃப்எம்சிஜி செக்டாரில் இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த ஷேர்ஸு கரெக்டாக இருக்குது. அதனால் அவங்களுடைய பியும் ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவங்க வந்து அனலிஸ்டெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இவங்க பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா Q1ல், தென் வந்து இந்த Q2 அண்ட் Q3 வில் பி ஃபார் பெட்டர் தென் இன்றைக்கி இருக்கிற நிலைமையோட அப்படின்னு தான் கன்க்ளூசிவாக சொல்லலாம். அதனால் லோ பிஏ இருக்கும்போதே அதான் சந்தர்ப்பம், நம்ம வந்து அதை எக்ஸாமின் பண்ணி இதில் ஒரு ஸ்டேக் எடுக்கிறது ஃபார் பெட்டர் அப்படின்னு கூட நான் சொல்வேன் நான். ஸோ அமங் தீஸ் பிராண்ட்ஸு எப்படி எந்த கம்பெனி வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, விச் பேராமீட்டர் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய அனாலிசிஸ்க்கு. அப்புறம் கடைசியாக 2 கம்பெனி, தெர் இஸ் ஒன்று வந்து ஹெரிட்டேஜ் ஃபுட், அனதர் வந்து டோட்லா டைரி. இது பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் அவங்க வந்து Q1 ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணோம். ஆனால் Q4 ரிசல்ட்ஸ்லேருந்து பேஸ் பண்ணி சொன்னோம் அப்படின்னா எல்லாருமே இந்த மில்க் ப்ரொக்யூர்மெண்ட் மட்டும் அவங்களுடைய மெயின் பிஸ்னஸாக இல்லாமல் அது வந்து ஒரு 50 to 55% ஆஃப் த பிஸ்னஸ் தான். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேல்யூ அடிஷன் நிறைய பண்ணி அண்ட் தேர்பை அதுலேருந்து ரெவென்யூ எடுக்க பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெரிட்டேஜ் எடுத்துட்டிங்கன்னா 55% தான் இந்த மில்க் பர்சன்டேஜ் டு த ரெவென்யூ அப்படின்னு சொல்லணும். ஆனால் அவங்களுடைய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் டு த ரெவென்யூ பார்த்திங்கன்னா அது வந்து ட்ரெமெண்டஸாக க்ரோ ஆகிட்டே இருக்குது. இப்போ வந்து அபவுட் 31%
இருக்குது. அது முன்னாடிலாம் 28, 27 அது மாதிரி இருந்தது. இப்போ அது வந்து க்ரோ ஆகிட்டுருக்கு. அண்டு ஃபேட் கண்டென்ட் பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் அது வந்து ஒரு 8-9% இருக்குது. அது ஸ்லைட்டாக டிக்ளைன் ஆகிட்டுருக்கு. பட் வந்து இந்த மில்க் டு ரெவன்யூ வந்து ட்ரெமெண்டஸாக குறைஞ்சிட்ருக்கு. அதை வந்து இந்த வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லலாம். இந்த வேல்யூ அடிஷன் மூலமாக தான் இவங்க வந்து பெட்டர் ரெவன்யூ ரியலைஸ் பண்ண முடியும். அண்ட் தேர்ஃபார் டெஃபினெட்லி பெட்டர் மார்ஜினும் அவங்க ஏர்ன் பண்ண முடியும். இதுதான் இந்த டோட்லா டைரி கூட அதே தான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கம்பெனியும் இவங்களோட பிஇ பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்டு இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எக்ஸாமின் பண்ணி பாருங்கள், தென் டேக் அ கால் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப நாளாக வச்சுட்டு இருந்தால் தான் யூ கேன் சி த ரியல் ரிட்டர்ன் அப்படின்னு கூட நான் சொல்வேன். நான் இந்த வீடியோவில் வந்து நிறைய ஸ்டாக்கை பற்றி பேசியிருக்கேன். இந்த ஸ்டாக்ஸை அத்தனையுமே ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ். நீங்களே இந்த கொடுத்த டேட்டாவை வச்சு நீங்கள் ஒரு அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள். அந்த அனாலிசிஸ்லேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். என்னுடைய கன்க்ளூஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ உங்களுடைய கன்க்ளூஷன் தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு கூட நான் சொல்வேன். நான் அதை பேஸ் பண்ணி டெசிஷன் எடுங்க. அதுதான் ரைட் வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கூட நான் சொல்வேன். நான் இது வரைக்கும் இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.